அடுத்ததாக நான் எடுத்திருக்க ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இது 5 a = 5 3 -1 -2 இது 2x2 அணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு லாஜிக் தெரிஞ்சாலே போதும். அது 3x3 அணியா 2x2 அணியா 4x4 அணியானா தெரிய வேண்டாம். அது முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க தெரியுதா, ப்ராடக்ட் பண்ண தெரியுதா, 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண தெரியுதா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தெரியுதா, அந்த நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கொஸ்டினில் நம்ம வந்து பார்ப்பாங்க. கொஸ்டின் கேட்டால் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணி வச்சா தான் நம்ம நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து 2x2 அணி கண்டிப்பாக வரும், கொஸ்டினில் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அணியில் 10 மார்க்கு ஷேராக நம்ம எடுக்கலாம். ஏன்னா 1 வேர்டுக்கும் 2x2 அணி கேட்பாங்க, சிம்பிளாகவும் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு அடுத்தது 3x3 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். 3a - 7i2 = 0 என காட்டுக. இதன் மூலம் a இன்வர்ஸ் காண்க. ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நம்ம யோசிக்கவே கூடாது, செலக்ட் பண்ணிடணும். நம்ம எப்படி சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி கூட நம்ம மேக்ஸில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன அப்படின்னா, சப்ஸ்டியூட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ a² - 3a - 7i2 = 0 இது ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணாலே அதுக்கு மார்க் உண்டு. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து எந்த அளவு எப்படிலாம் நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே a² - 3a - 7i2 = 0 i2னா வேறு ஒன்றும் இல்லை, அலகு அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது i2னா 2x2 அணி, அலகு அணி ஐனா. அலகு அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ i2னா என்னென்னு இருந்தேன், அலகு அணினா 1 டயகனலில் 1 இருக்கும், நம்மளை பார்த்துருக்க டயகனலில் 0 இருக்கும். இதுதான் அலகு அணி, வேறு ஒன்றும் இல்லை, பார்த்து மறல தேவையில்லை. ஸோ இப்போ a² இருக்குது. ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 5 3 -1 -2 இப்படி இருக்கா. ஸோ இதில் ஸ்கொயர் போடுறதை விட a² என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a × a இப்படி எழுதிக்கலாமா. ஸோ -3a - 7i2 O2. ஸோ a × a, அப்போது ஏக்கு பதிலாக போட்டாச்சு. அடுத்தது ஒரு a, அதுக்கு பதிலாக -1 -2, அப்புறம் -3 ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், 5 3 -1 -2, அப்புறம் 7 i2னா 1 நம்மளை பார்த்துருக்குறதா 0. O2னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாமே 0 தான். 0 0 0 0 இதை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி எழுத தெரிஞ்சாலும் அதுக்கு மார்க் உண்டு. அதனால் இப்படி எழுதிடலாம் தானா. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ண நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் பண்ணி சின்ன மிஸ்டேக் வந்தாலுமே அதை அடித்தல் திருத்தல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையே ஆன்சராக எழுதணும். ஸோ இப்போது செய்யலாமா. ப்ராடக்ட் எப்படி பண்ணோம், இங்கே நடுஸில் ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் இல்லை. ஸோ ப்ராடக்ட் பண்ணோம், 7 மாதிரி தான். ஸோ 7 மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ பென்சிலால் பண்ணுங்கள், பேனாவால் போட்டோன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நம்ம இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே இருக்க எலமெண்ட் ஸோ 5 × 5 + 3 × -1. அதே மாதிரி இங்கே நிரல் எடுக்கணும். ஸோ 5 இங்கே 5 இங்கே 3 அப்புறம் இங்கே 3 இப்படி 7 மாடலில் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் ஒரு எலமெண்ட், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் எழுதிக்கலாம். அப்போ -1 × 5 அப்புறம் ப்ளஸ் -2 -1 நம்ம அடிக்கடி செஞ்சு பார்க்கிச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஜிக் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ப்ளஸ் -2 -2 அப்புறம் மைனஸ் இந்த 3ஐ உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ அப்போது 3 எல்லாத்துலேயுமே இப்படி எழுதிக்கிறோம். பெருக்கல்ல தானே இருக்குது, ரெண்டுக்கு இடையில ஒன்றும் இல்லைன்னா பெருக்கல்ல இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கே 3 இந்த மைனஸ் வந்து நான் உள்ளே எடுக்கலை. ஸோ மைனஸ் போட தேவையில்லை, இந்த 3ஐ மட்டுமே கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது
-1 அதே மாதிரி 3 -2 மைனஸ் அதே மாதிரி 7 × 1 7 × 0 7 × 0 7 போட்டு 0 0 0 0. ஸோ அடுத்தது நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், இது இருக்கு இல்லையா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண முடியாட்டாலும் நம்ம வந்து அப்படியே எழுதி கூட லாஸ்ட்டாக 0 0ன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவு மல்டிப்ளை பண்ணுவோம். 5 25 அப்புறம் -3 அப்புறம் இங்கே 3 5 15 -6 அப்புறம் -5 +2 அப்புறம் -3 +4 அப்புறம் -15 9 -3 -6 சரியாக வருமா அப்படின்லாம் நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச லாஜிக்காக அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். 7 0 0 7 அப்புறம் என்ன கொண்டு வரணும்னா 0 0 0ன்னு கொண்டு வரணும். ஸோ நான் இங்கே வந்து 25ல் 3 போச்சுன்னா 22 15ல் 6 போச்சுன்னா 9 இங்கே பெரிய நம்பர் சைனை தூக்கி போடணும். 5ல் 2 போச்சுன்னா 3 இங்கே சைன் மாறி இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், அதுக்குள்ளே சைன் எடுத்து போடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சேம் சைன்னாலும் சரி, எதுனாலும் பெரிய நம்பர் சைன் எடுத்து போடணும். சைன் மாறி இருந்தால் கழித்து போடணும், ஒரே சைனாக கூட்டி போடணும், அதுதான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ஸு 4லேருந்து 3 கழிச்சோன்னா 1. ஸோ அடுத்தது -15 9 -3 -6 அப்புறம் 7 0 0 7 அப்புறம் 0 0 0 0. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே எழுதலாம். மேட்ரிக்ஸை கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா இதில் எலமெண்ட் அப்போது இங்கே 22 இங்கே 15 இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே 7 போடுறேன், இங்கே மைனஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ அதை எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே 9 இது. ஸோ 9 அப்புறம் -9 -0 அடுத்தது இங்கே -3 மைனஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்புறம் -3 அப்புறம் -0 அடுத்தது இங்கே 1 இங்கே -6 -7 என்ன கொண்டு வரணும் 0 0 0 0. இப்படி எழுதிட்டு நம்ம கண்ணை முட்டை என்ன போட்டுக்கலாம், 0னே போட்டுக்கலாம், 0 0 0னே போட்டுக்கலாம். ஆன்சர்னால் நீங்கள் செக் பண்ண தேவையே இல்லை, இப்படி போட்டுக்கலாம். ஸோ therefore ப்ரூஃப் முடிஞ்சு. இப்போ பாருங்கள் 15 அணையும் கூட்டணும்னா -22 சைன் வேறு இருக்கிறனால 0 தான். அப்புறம் இங்கேயும் அப்படி தான் 9 9 இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், ஸோ 0 தான். இங்கே பாருங்கள் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ நமக்கு 0 இங்கே மைனஸும் இதுவும் ப்ளஸ் ஆயிரும். 6 + 1 7 0. ஸோ தட் இஸ் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.